நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். கடல்ல பிடிச்ச காணாங்கத்தை அதோட சரக்கு இன்னைக்கு 65 போட்டு ஃபுல்லா ஒரு சாத்துறோம். இன்னைக்கு நம்ம லைட்டா கட்டியை போட்டு வேலை ஆரம்பிக்கிறோம் கடல் தண்ணியில. கடல் தண்ணியில கட்டிங் போட வர மச்சான் தான் டேஸ்ட் ஆகுது மாமா. ஐயோ மாமா முடி சுடு மச்சான் எனக்கு ரொம்ப. ஐயோ கால் கொப்பளை போட்டுச்சியா. பீச்சு நாட்டு போட்டு வந்தா செம் சுடு சுடுது. என்ன ஆரம்பிக்கலாமா? சரி கத்தி காட்டலாம் எடுத்துரும். மாமா வேலை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அது முன்னாடி கட்டிங் போட்டு தரானே? கரெக்ட், நான் போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிறேன், நீ போடாத. ஏன் எப்போ பார்த்தாலும் நீ தான் சொல்கிறேன். நீ சொல்லி மாதிரி சொல்லி பார்க்குறேன். எப்படி போட்டுக்கப்ப? சரி இனிமேல் நான் போட்டுக்கிறேன். என் டைலாக்லாம் நீ எத்தனை நான் என்ன தான் பண்ணுறது அப்புறம்? மாமா எனக்கு மீன் ஆய தெரியாதுயா. ஆயத்தெல்லாம் வச்சுட்டா கூட எடுத்து போடுவியா? அது முடியும் ஒரு நேரம் மீன் இல்லையா? அதான் எனக்கு பிடிச்ச வேலை. பிடிச்ச வேலையை செய்ய சொல்லியா? பிடிக்காத வேலை அது. சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, உனக்காக நான் ஆயிரண்ணா இப்படி ஆயிடுமா? தெரியலையா நிஜமாவே? ஆமாம் நான் ஆயிரத்தி தெரியலன்னா ஆயிரத்தி ஈஸி தான் பழகுதா. கற்றுக்குமா சாந்தியா? ஆஞ்சி கற்றுக்கலாமாம்மா. நான் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டில் மீன் 1000 கடை போடலான்னு இருக்கிறேன். நீ ஆஞ்சி போயிட்டு பண்ணு. ஆனால் கூட்டம் மூலம் வாங்க தான் வந்து குவியும். ஆமாயா? ஏன்னா நீ பக்கம் ஆஞ்சி தரல இல்லையா? இல்லையா எல்லாம் 20 ரூபா கிலோவுக்கு வாங்கினா 10 ரூபா வாங்குமா? 10 ரூபா வாங்கினா குத்துட்டு வந்து வாங்க வரலாம். வீட்டு வேலையை விட்டு எல்லா வேலையும் விட்டு காலையில் கொடுத்தா போது தான் கொடுப்பேன் மீன் ஆஞ்சு. காலையில் 5 மணிக்கு மார்க்கெட்டு, சாயங்காலம் 5 மணிக்கு தான் கொடுப்பேன் மீன் ஆஞ்சு. அப்படியா ஆஞ்சிட்டான் எவ்வளோ ஈஸியா? சூப்பரா. என்ன நினச்சனியா? நான் ஒரு வேலையில் பூந்துட்டேன், வேலைன்னா வந்துட்டா வெள்ளைக்காரையா தெரியுமா? ஆமாம் குடல் எடுத்துட்டேன். எல்லா மீனும் குடல் மட்டும் நான் எடுத்து போட்டாரா? தலையை நீ பிச்சு போட்டதியா? சேர்த்து பிச்சுறேன். என்ன நீ போய் உனக்காக நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். நான் தலையை குடல் எடுத்துட்டியா? தலையை நீ பிச்சு போட்டுற. ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் வேலையா? இல்லையா? ஏன்னா இது ரொம்ப ஈஸியாகுது. ட்ராவல் திறந்து உள்ளே இருந்து காசு எடுக்கிற மாதிரியா? எவ்வளோ ஈஸியாகுது பாரு. இந்த பாரு ட்ராவல் திறந்தாச்சு, உள்ளேருந்து காசு எடுத்தாச்சு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இப்படி ஒரு கிழி இப்படி உள்ளே விட்டு அப்படி நோண்டிடணும். மாமா இந்த மீன் சென்னையாகுதியா? குட்டி போட்டிருக்கியா? என்ன கொஞ்சம் விட்டு தான் இப்போ போகிறான். போட்டோம். ஆனால் இப்படி தான் பாவம் பண்ண வைக்கிற பத்தியா? சரி விடு. சரி இன்னைக்கு என்ன மீன் என்ன சொல்லிட்டு வந்தா என்ன வருவலா? என்னது இன்னைக்கு? நீ 65 மாமா மீனா? ஆமாம் மீன் 65 சாப்பிட்ருக்கியா? மீன் பிரியாணி சாப்பிட்ருக்கியா? மீன் பிரியாணி சூப்பராக இருக்கியா? செய்ய போகிறேன் நீங்கள்? நான் வந்து மீன் பிரியாணி தான் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் பிரியாணி சாப்பிட்ற மூடு இல்லை, அதனால் 65 போட்டுரும். அண்ணா சரக்கு வேறு இன்றைக்கி ஓவராக இருக்குதியா? எல்லாத்தையும் போட்டு குடிக்கிறோம். நேராக கடலில் போய் குளிக்கிறோம். மறுபடியும் வந்து குடிக்கிறோம். குடிக்கிறோம். அண்ணா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல தான் வீட்டுக்கு போகிறோம். புரியுதா? யாரு கேட்க போகிறோம்? நம்ம வீட்டு பீச்சு அண்ணா. ஆமாம் நைட்டு பூரா பீச் ஹவுஸில் படுத்து தூங்கிட்டு காலைல தான் போகிறோம்ண்ணா. பக்கத்தில் நம்ம வீட்டு தோப்பு இருக்குதுயா, நான் போய் படுத்துருவோம். கேமராமேனே அப்படியே அவன் மூஞ்சி எடுத்துக்கு உட்காந்து தண்டத்துக்குன்னு ஒரு வேலைகள் தெரியுமா மச்சான்? எவ்வளோ மீன் தெரியுமாஞ்சா? பூரா நான் ஆஞ்சது தான்.
அந்த 4 மீன் ஆயத்துக்கு ரொம்ப கத்துறான். சீக்கிரம் ஆயா. சும்மா உட்காந்து எப்போ பார்த்தாலும் பொம்பளை மாதிரி சிரிச்சிக்கின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். கழுவச்சா அள்ளி போடு. கழுவு ஏன் அள்ளி போடு, நீ அறிவு இருக்கா உனக்கு? மீன் தான் தின்ற, மீனை விட்டு வேற ஏதாவது தின்றியா? கீழே கடாசுரா, பொறுமையாக போடியாண்ணா. குனி முல்ல மச்சான், குனி முல்லையா? அதுதான் என் வயசானவங்கலாம் சாவகாசம் வச்சுக்கூடாதுன்றது. சரி வயசாகாதா? ஒரு அன்னைக்கு பார்த்துக்கலாம். மாமா அம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கே வந்தாச்சா? அம்மியில் அரைச்சியா? இங்கே வந்தாச்சா? ஆமாம், உனக்கு தெரியாது அங்கே அம்மி இருந்தது அதில் தெரியாத போல. இது வந்து சோள மாவு, காசு கொடுத்தா வாங்கினேன், கடை வாங்கல இந்த வாரம். இதுவே இது வந்து உப்பு. உப்பு கருவம் பிடிச்சவனே மேலே போட்டான் ஒரு மசாலா வலி. நல்லா இருப்பே நீ. கர்மம் அப்படி தள்ளி போடு. போதும் என்னன்னு சொல்லிடுறியா? வேணாம், நீ போடு, அப்படியே போடு. வேணாமா? போடு, அப்படியே போடு. என்னையா போடு, எல்லாத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தேன். வேணாம், போடு. எல்லாமே கையாலே அரைச்சது. சரி என்ன ஆற்றுல பாருங்க. ஆமா ஒன்று வந்துட்டான். சரக்கு ஊற்றல ஊற்றலாமா? அந்த சரக்கு ஓப்பணும் எப்பயும். ஆமாயா, எப்பயும் பிராந்தி தான் ஊற்றுவான். இன்னைக்கு மொதல் தடவை விஸ்கி ஊற்றுறான். ஊற்று நான் என் மணி நேரம் ஓப்பன் பண்ணுறேன் பாட்டிலையா? 1 மணி நேரமா? எனக்கு சொன்னு நினச்சேன். தூக்கி ஊற்று. போதும். சரி, மசாலா கிண்டிக்கிட்டா? உப்பு ஆமாம்மா. இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ கையெல்லாம் எரியுது. அது எரியாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டா? நான் போட்டுக்கிறேன். நீ போட்டுக்கிறியா? உடம்பு கற்று மச்சான், நீ வேற அப்பப்போ சாப்பிட்டு நானே குடிச்சிக்கிறேன். வேணாம் விடு. ஆமா நம்மச்சா கையெல்லாம் எரியுதா? நான் லைட்டாக போட்டுக்கிறேன். எங்கே எரியுது? நீ போட்டுக்க, அப்புறமா போடு. சாப்பிட்டு நேரம் மச்சான் சரக்கு. ஐயோ கீழே ஊற்றிக்கினியா? சரி சார், வேணாயா. இந்த ஒரு மீன் சாப்பிடு. வேணாயா. இப்போ பார்த்தாலும் சரக்குலேயே இருக்கிற மச்சான். கீழே ஊற்றிட்டு போடுறீங்களா? கிண்ட கிண்ட கிண்ட. கையெல்லாம் குத்துதியா? முள்ளு மச்சான் முட்டையை வச்சு ஊற்றா. முட்டை வச்சு ஊற்றுவா? ஏய் இதில் வச்சு ஊற்றும் போது நீ சாப்பிட்றா? நல்லா இருக்கியா? பச்சை முட்டை குடிக்கிறது உடம்புக்கு நல்லதியா? எத்தையும் விட மாட்டேன் போலிடுறேன். எல்லாத்தையும் சாப்பிட்ணியா? சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தெரியுமா? போட்டு தொலை. கலக்கு கையை கிண்டு. இதை மட்டும் என்கிட்ட சொல்கிற? அப்பயே நினச்சியா மீன் ஆயும்போ நீ எதுவும் சொல்லாத. அப்பயா இந்த மாதிரி ஏதாவது வைப்பனே. இருமாயா நீ கிண்டு. நீ கிண்ட முடியா? வலிக்குதியா? அப்படிதான் கிண்டு. அதான் இது மீன் முள்ளுன்னா என்ன குத்துத்தாச்சு? என்ன கொண்டா குத்து, அதுக்கு என்ன பார்த்து இவர் எம்மா நேக்கா கிண்டுறாரு பத்தியா? ஆனால் நீ ரத்தமே வருது. ஐயோ பார்த்து வைக்கலாம். பிடிச்சிக்கோ. காத்தடிக்காத கம்னரு. ஏறி மாமா. மாமா வாங்க. பத்து வாயா வாண்டத்துக்கு வையா. எந்திரிச்சு வாயா. எப்போ பார்த்தாலும் சோம்பேறி மாதிரி உட்காந்துக்கணும். அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. வானில் தூக்கி வச்சுக்கலாம். மாமா எண்ணெயை ஊத்தியா? கடாயை காஞ்சிட்டு போறீ எம்மா நேரம். நீ தான் எப்பயுமே என்ன ஊற்றுவ. நீ உட்காந்துட்டேன் என்ன ஊற்ற சொல்கிற? நானே ஊற்றிக்கிறேன். ஊத்து சுத்தமான பாமாயில் அப்படி மாதிரி சொல்லுவேன். ஆமாம் மாமா கரெக்டாக தான் சொன்னேன். சரி, பாமாயில் சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரி ரைட்டு.
மாம்சா உட்காந்துனே இருக்காது, மீன் எடுத்து போடு. என்ன காஞ்சிட்டு போறியா? நீ என்ன பண்ணுகிறா? நான் அடுப்பேரி போடுறியா? வெட்டியா தானே உட்காந்துக்கிறேன். என்ன பண்றனே கேள், நீ எதுவும் பண்றாதா? எது போடு. எனக்கு அம்மா தூரம் எட்டாவது பக்கத்துல தானே உட்காந்துக்கிறா, கையில பிடிச்சிக்கினேன். எடுத்து போடியா? என்ன காஞ்சிட்டா? என்ன காஞ்சிட்டு எடுத்து போடு. கூட பேசுறேன், கொஞ்சம் கூட மரியாதைன்ற மச்சான்ற மரியாதை இல்லாம. நீ ஊறிட்டா ஊர்ல? அதெல்லாம் ஊறிட்டு இருக்கோம். போடு. இது போட்டு பார்த்துட்டா? போடு. கடைசி வரையும் போட மாட்டேன் போடுதா? போடலாமா? ஓடியா பொறுமையா போடு. வேகமா போடுறாரு. அதான் கையில் வச்சுக்க. பக்கத்தில் உட்காந்து கிண்டியா புரியுதா? போடு. இன்னும் 2 போட. சரி, முதல்ல உப்பு தான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா போடுவான். ஓ சூப்பராக வந்துக்குது மீன். நீ ஒன்று சாப்பிட்டு பாரு. நாக்கில் நடனம் ஆடும் மீன். பார்க்கும் பார்க்குறேன். சளிக்காண்டி சிந்தாக்குது. சளிக்காண்டியா? கூட்டு சளிக்காண்டி அப்படி தான் இருக்கும். ஆமா, மீன் நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டு அப்படியே முழுசா சூடா ஒரு வாயில மீன் போடுற. சாப்பிட்றியா? இல்லை மாமா, எனக்கு வந்து கடாயிலேருந்து நேராக எடுத்து உனக்கு ஊட்டி ஒன்று ஆசை. அப்படியே சாப்பிட்றேன். பாசம் மாமா அவ்வளோ. ஆமாம், சூப்பராக ஆனால் தூக்கி வாயில் போட சாப்பிட்றியா? என்னையா நான் சொல்கிறேன், நீ திரும்ப அதே சொல்கிற பத்தியா? ஐம்பது பாசம் என் அக்காவை வேற கொடுத்துக்கிறேன் உனக்கு. சரி சாப்பிடு. அக்கா கொடுத்துட்டு வாயில் எடுத்து போடுறோன்ற மீன் சாப்பிடாது. பாசம் என்ன சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் அது எனக்கு ஒன்றும் இல்லையா? சரி போடுட்டேன். எப்படி நான் தானே கேட்பேன். சரி போடு. அத்தை நான் போடுறேன். ஹலோ. என்ன பண்ணுறேன்? உட்காத்தா? உட்காரு வா. நீ உட்கார இல்லை? உட்காரியா? நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டாருன்னா அவங்க ஊருக்கு வந்தா ரொம்ப நாளாக அன்பு தொல்லை பண்ணின்னு இருந்தாரு. இங்கே வந்து பார்த்தா அவர் ஒரு ஆள் நினச்சோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி அப்படியே திருவிழா மாதிரி இருக்கு. ஃபுல்லாக மீன் வறுத்துட்டோம். வெள்ளை சாதத்தோட ரசம் வச்சு ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? சாப்பிடுங்க தல, சாப்பிடுங்க. அருமையாக இருக்கு. அவங்க செஞ்ச மீன் நல்ல டேஸ்ட்டு, சூப்பர். இத்தனை நாள் வீடியோ போட்டதில் இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக வீடியோ போடுறோம். ஊட்டி விட்டதா அது ஒரு இதுவே. என்னதான் உங்கள் கையில் சாடலாம், நாங்கள் ஊட்டி விட்டு டேஸ்ட் வராதுல்ல. என்ன அதில் நாங்கள் இவ்வளோ பாசமாக இருப்பீங்கன்னு நினச்சி வரல. ஆனால் நீங்கள் நாங்கள் நினச்சதை விட அதிகமாக பாசத்தை கொடுத்துட்டீங்க. அதுவும் நமக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணி நம்ம சாப்பிடணுன்ட்டு வெயிட் பண்ணாங்க பாரு, அதே பெரிய விஷயம் மச்சான். நல்லா சாப்பிட்டுலாம் ரசத்துக்கு வறுத்த மீன் அருமையான டேஸ்ட்டு. ஒரு மீன் தான் ஒரு அருமையாக வந்துக்குது. அப்படியே ஃபுல்லாக சாப்பிடலாம்.
நீ எல்லாத்தையும் ஃபுல்லாக மட்டும்தானே சாப்பிடுவ, கம்மியாக சாப்பிட மாட்டேல்ல. அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபுல்லாக. மீன் வறுத்த வச்சது அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் அது அசத்து சாப்பிடும்போது கம்மியாக இருக்குது. இதில் வீடியோ ட்ரெண்ட்லாம் இருக்குல்ல, மீன் அருமை அவ்வளோ இது வெந்துக்குது, செம்மையாக இருக்குது. ரசம் சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. ஃபுல்லாக தலையை மாதிரி மீன் சாப்பிடுது. வறுத்த மீனுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மீன் வேற லெவல் இன்னைக்கு. இன்னைக்கு சாப்பாடு அருமையோ அருமை. நாங்கள் உங்களை கூட்ட விஷயத்துக்கு அந்த மீன் வறுவல் ரசம் சாப்பாடு அவ்வளோ அருமை. என் பக்காவா வாழ்க்கையில் செஞ்சு இந்த மாதிரி ஒரு அருமையான மீனை சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி ஃபுட்டு. எல்லாரும் இந்த இந்த சாப்பாடுக்கு ஒரு ஓ போடுங்க. ரெடி 1 2 3. மீன் நல்லா வெந்துக்குது. எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை.